மலர் மலரை வெளியிடுவதில் வந்து தலைமையேற்று செயலாற்றிய திரு KM ரமேஷ் பாபு அந்த விழாமலர் உருவாவதற்கு அவர் போட்ட அந்த எஃபோர்ட்ஸை கொஞ்சம் பகிர்ந்து கொள்வார். காலத்தால் அழியாத காவிய தலைவன், என் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்களால் என் கலையுலக வாரிசு என்று போற்றப்பட்ட என் அன்புக்குரிய அண்ணன் திரு பாக்கியராஜ் அவர்களே, 1980 முதல் 90 வரை தமிழ் திரையுலகத்தின் அனைத்து முன்னணி நடிகர்களையும் தன்னுடைய இயக்கத்தாலும் பாடல்களாலும் நம்மளை எல்லாம் கட்டி போட்ட என் பாசத்திற்கு அண்ணன் RV உதயகுமாரண்ணன் அவர்களே, சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தின் இன்று எனக்கு முன்னர் பேசிய முன்னாள் தலைவர் அவர்களெல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். மகரிஷி வாயால் வசிஷ்டர் பட்டத்திற்கு பெற்றதற்கு இணையாக வாழ்த்து பெற்ற என் பாசத்திற்குரிய சகோதரர் அண்ணன் பாலேஸ்வர் அவர்களே, முன்னாள் தலைவர், இன்று நான் இந்த மேடையில் நின்று பேசிக்கொண்டிருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த இன்றும் இருக்கக்கூடிய என் பாசத்திற்கு அணியன், என்னை உறுப்பினராக சேர்த்த பணிந்த அண்ணன் மேஜர் தாசன் அவர்களே, மற்றும் சங்கத்தின் துணைத் தலைவர், இன்று மிக முக்கிய பணியாக அவருடைய ஆசான் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறார், அண்ணன் திருச்சி நோக்கி போய் கொண்டு இருக்கிறார், அண்ணன் மனைவி பொன்மாணிக்கம் அவர்களே, மற்றும் 3 நாட்களிலே 300 நாட்களுக்கு இணையாக பணிகளை செய்து அனைத்து டென்ஷன்களையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டு இன்று இந்த நிகழ்ச்சி மிக சீரோடும் சிறப்புமாக நடைபெற்று கொள்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த என் அன்புக்குரிய சகோதரர் திரு கார்த்தி அவர்களே, மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பல்வேறு துறைகளில் இருந்தாலும் என் அடிப்படையே, என்னுடைய வாழ்க்கை ஆதாரமே பத்திரிகை துறைதான். இந்த பத்திரிகை துறைக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்ததே என் அன்பிற்குரிய நண்பர் மதிவொலி ராஜா தான். அது நான் ப்ரொஃபஷனலாக நான் போயிட்டு இருந்தேன். நான் ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து வந்ததுனால, இல்லை நீங்கள் இங்கே வாங்க பிரதர், நம்ம இணைந்து பணியாற்றுவோன்னு சொல்லி என்னை ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த துறைக்கு அழைச்சிட்டு வந்தது என் நண்பருக்குரிய நண்பர் மதிவொலி குமார் அவர்கள் தான், ராஜா அவர்கள் தான். ஏன்னா அவர் முழு பேர் வேறு. அதனால் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த பொன்னான நேரத்தில் இவ்வளோ பெரிய ஜாமான்கள் இருக்கிற மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நம்ம சங்க உறுப்பினர்கள் தொட்டு சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, தீபாவளி வாழ்த்தியம் தெரிவித்துக்கொண்டு, இந்த விழா சீரோடும் சிறப்பாகவும் நடைபெறுவ என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, இப்போ நம்ம மலர் வெளியிட்டலாம். மலர் வெளியிட்டதுக்கு அப்புறம் சிறப்பு விருந்தினர்கள் வந்து உரையாற்றுவார்கள். அதனை தொடர்ந்து நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு வந்து தீபாவளி பரிசு வழங்குதல், அதன் பிறகு நன்றியுரையோடு இந்த விழா இனிதே நிறைவேற இருக்கிறது. திரு Bagyaraj ஐயா அவர்களை நமது சங்க மலரை வெளியிடுமாறும் திரு RV உதயகுமார் ஐயா அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். கார்த்திக், மக்கள் தொடர்பாளர்கள், மூத்த நிர்வாகிகளுக்கு ஆமாம் மிக்க நன்றி. விஜயமுரளி அண்ணாவிற்கும் பெருதுளசி பழனிவேல் அண்ணாவிற்கும் மிக மிக நன்றி. கையில் புக்கு கொடுத்து புக்கு கையில் வச்சுக்க வேண்டியது, எல்லாரும் கையிலும் புக்கு. சரி, ஓகே ஓகே, ஒரு புக் எடுங்க. கார்த்திக் நன்றி. மக்கள் தொடர்பாளர் சங்க தலைவர் அண்ணன் விஜயமுரளி அவர்களையும் செயலாளர் பெருதுளசி பழனிவேல் சார் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். நம்ம மக்கள் தொடர்பாளர் சங்க தலைவர் விஜயமுரளி அண்ணா அவர்களுக்கு
செயலாளர் திரு பெருதுளசி பழனிவேலன் அவர்களுக்கு யார் சிவே நீங்க இந்த சிறப்பான நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு சினிமா பத்திரிகையாளர் சங்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 11:30 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படா கூப்பிடுவாங்க. அது சினிமானாவே இந்த டிலே இருக்கும் போல் இருக்கு. ஏன்னா பத்திரிகையாளர் சங்கம் வந்து பெரியவர் திரு டைமண்ட் பாபு அவர்களுடைய தந்தையார் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனா அவர்களால் துவக்கப்பட்டது. அவர் ஒரு பெரிய ஜாம்பவான். நிச்சயமாக அவர் துவக்கினதை அவர் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் போராடி இதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்றது உங்களுடைய பேச்சிலிருந்து தெரியுது. திரு பாலசேகர் அவர்கள் குறிப்பிட்டதும் முன்னாள் தலைவர் திரு மேஜர் தாசன் அவர்கள் குறிப்பிட்டதையும் பார்த்தா ரொம்ப சிரமந்தான். ஒரு சங்கத்தை வந்து அது வந்து கொண்டு போகிறது. நான் 2-3 பேருக்குள்ளேயே பிரச்சனை. அது என் கதையா உன் கதையான்னு ஒரு சங்கத்தில் இருந்தால் எத்தனை பிரச்சனை வரும். அது எங்கள் தலைவர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் ரொம்ப அருமையாக இப்போ சொல்லுவார். அதை பற்றி ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டேன். ஏன்னா நம்ம இது பொதுவாகவே சினிமா கலைஞர்களில் வந்து கதாசிரியர்களாகட்டும் டைரக்டர்களாகட்டும் ரொம்ப ஹானஸ்டாக இருப்பாங்க. இல்லைன்னா அந்த கதை சரியாக வராது. கதையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலேயும் நம்ம ஹானஸ்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த ஹானஸ்டாக இருக்கிறதுல என்னென்ன சிக்கல்கள் வருதுன்றது அவருக்கு தான் தெரியும். அவர் உண்மையிலுமே அப்படி அவர் ஃபீல் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வெளியே நம்ம சொன்னால் கூட அவர் எங்கேயோ ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கார் எங்கள் அண்ணன். ஏன்னா அவ்வளோ சாதாரணமாக ஹர்ட் பண்ண முடியாது. அவர் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சமாளிப்பார். அது ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு வேதனையை தாங்கிட்டு இருக்காரு. அது கடைசி வரையில் அது ஓப்பன் பண்ணல அவர். அது என்ன யாராச்சும் ஒருத்தர் புண்படுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நல்ல தலைவருக்குரிய அடையாளம் தான். அதனால தான் புரட்சி தலைவரே என்னுடைய வாரிசுன்னு சொல்லியிருக்காரோ என்னவோ தெரியல. ஆக எதையும் சிறப்பாக செய்யும் ஒரு தலைமை பொறுப்பை சிறப்பாக கையாளும் எங்களது அண்ணன் பாக்கியராஜ். ஏன்னா அவருடைய படத்தை எக்ஸாமுக்கு எழுதி தான் நான் பாஸ் பண்ணேன் திரைப்படக் கல்லூரியில். அது அவருக்கே தெரியாது. அந்த 7 நாட்கள் ஸ்கிரிப்டை தான் சிறந்த ஸ்கிரிப்டுன்னு நான் வந்து எழுதி அதுக்காக நான் வந்து தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில் முதல் மார்க் வாங்கினேன். ஸோ அதனால் எனக்கு எல்லாம் இவங்கெல்லாம் மானசீக குரு. எனக்கு இவர் கூட நேரடியாக போய் வேலை செய்கிறதுக்கு என்னை உள்ள நுழைக்க உடலையே தவிர இவங்க பட் அப்படியும் அவங்களுடைய திறமைகளை எல்லாம் வந்து உள்வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுதான் உண்மை. ஆக மொத்தம் அவர் வந்து இது வெளியிட்டு அந்த அளவுக்கு நான் பெரிய இயக்குனர்ன்றதெல்லாம் தெரியாது எனக்கு. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தின் தீபாவளி மலரை பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு பேரு கிடைத்தமைக்கு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் குறிப்பாக ரமேஷ் பாபு தான் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தார். என்ன ரமேஷ், இது ஒரு பெரிய விஷயமா? நான் வந்து திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போதே என்னை பற்றி முதல்ல ஒரு செய்தி போட்டது நீங்கள் தான். அதாவது நமக்கு உங்களுக்கு உண்டான உறவு வந்து அது வந்து யாராலையும் பிரிக்க முடியாத உறவு. பத்திரிகையாளர் சினிமா பத்திரிகைகள் இல்லை என்றால் எங்களை எல்லாம் அடையாளம் காட்டியிருக்க முடியாது திரையுலகத்தினர். இன்னைக்கு உண்மையில் சொல்கிற பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருமே வந்திருக்கணும். நீங்கள் கூப்பிட்டுருந்தா வந்திருப்பாங்க, கூப்பிடலையே நம்ம தெரில. ஏன்னா அப்படி ஒரு உறவு பாலமாக நம்ம விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அற்புத சக்தியாக இருந்தது. பாரு, நம்ம துரைராம் சந்திரன் எவ்வளோ வருஷமாக எத்தனையோ சண்டையெல்லாம் போட்டிருக்கோம். ஏயா என்னை பற்றி இப்படியெல்லாம் எழுதுனேன் எல்லாம் சண்டை போட்டிருக்கோம். இப்படி இருந்தாலும் அடுத்தது பார்க்கும்போது என்ன துரை நல்லா இருக்கீங்களா, இந்த உறவு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. என்னை பற்றி முதல்ல நியூஸ் போட்டது வந்து மௌனம் ரவி. அது வண்ணத்திரையோ அப்போ ஒரு பத்திரிக்கை வந்தது. அந்த திரைச்சுவையில் முதல் செய்தி எனக்கு நான் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது. ஆக இது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் மீடியா. இன்னும் மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னென்னா,
நிறைய பத்திரிகைகள், திரையுலகத்தை சார்ந்த பத்திரிகைகள் வந்து நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும்னு தோணுது. நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தோணுது. ஏன்னா சினிமா பத்திரிகைகள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதனுடைய வேகம். நம்ம இப்போ இணையதளம் அது இதுன்னு வர்றதுனாலேயோ நம்ம தெரில. பட் பிரிண்டட் மீடியாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதை நீங்கள் திருப்பியும் கொண்டு வரணும். அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் நீங்கள்லாம் தலைவர், செயலாளர், பொருளாளர், இப்போ தம்பி ரொம்ப ஆர்வமாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கிறவர். அது என்னை பற்றி வேறு நான் சின்ன பையனாக இருக்கும்போதுன்ட்டார். நான் ஏதோ பெரிய ரிட்டையர்டு டைரக்டர் மாதிரி என்ன அப்படி சொல்லிட்டார். ஸோ ஆக இந்த 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 அதாவது மலர்ன்றதே வந்து சாதாரணமாக 3 நாள் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு மலர் பூக்கிறதுக்கு மொக்காகி அது கொஞ்சம் கொஞ்சமாக இதழ்களெல்லாம் உருவாகி அதுக்குள்ளே மகரந்த பையும் சூழ் முடியும் அதெல்லாம் உருவாகி ஒரு மலராக விரிகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாளாவது ஆகும். அவசரமாக ஒரு மலர் பூத்தா கூட ஒரு 15 நாள் ஆகும். ஆனால் 3 நாள்லேயே ஒரு மலரை வந்து உருவாக்கி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப். நிச்சயமாக இது அப்படியே இப்படி ஸ்க்ரால் பண்ணும்போதே நல்லா இருந்தது. அது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த மலரை போல் எப்படி மலரை வெற்றிகரமாக கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இந்த விழாவும் வெற்றிகரமாக சிறப்பாக நடந்து முடிய வேண்டும். அதை தொடர்ந்து உங்களுடைய சங்கம், இன்னொரு சின்ன ஒரு விண்ணப்பம் சொல்கிறேன், ஒரு ஐடியா சொல்கிறேன். எல்லா சங்கத்துக்கும் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடு இருக்கா? தனி வீடு இருக்கா? சொந்த வீடு இருக்கா? அப்படி இல்லைன்னா நீங்கள் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம்னு ஒன்று ஆரம்பிங்க உங்கள் சங்கத்துக்கு சார்பாக. அது பதிவு எப்படி செய்வது அதெல்லாம் நான் சொல்கிறேன். அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு போர்ஷன் கொடுப்பாங்க. அதில் வீடு கட்டிக்கலாம். இல்லை இது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு சங்கத்துக்கு நீங்கள் ரெஜிஸ்டர்டு ஃபார்ம் தானே சார்? கண்டிப்பாக நீங்கள் வந்து கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம், தமிழில் சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தோட கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தை ஆரம்பிங்க. டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1000 அடியிலேயே 1000 சதுர அடியிலேயாவது ஒரு வீடை நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வேகமாக செஞ்சு கொடுப்பாங்க நம்ம கேட்டால். அதை மறந்துடாதீங்க. உண்மையிலுமே ரொம்ப சிறப்பாக நம்ம கேட்ட உடனே சினிமாக்காரங்களுக்கு உடனே செய்யணுன்ற ஒரு மனப்பக்குவத்திலையும் ஆசையிலையும் இருக்கிற ஒரு அரசு தான் திரு எடப்பாடியார் அவர்கள். அது எங்கிட்ட பர்சனலாகவே சொன்னார். அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுன்னா சொல்லுங்கள் உதய், எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் என்னை அதுக்காக தான் கலைப்பிரிவு செயலாளராக என்னை போட்டிருக்காங்க. அதன் சார்பாகவே நான் உங்களுடைய மனுவை கொடுத்து அதெல்லாம் பதிவு பண்ணி ஒரு இடத்தையும் வாங்கி கொடுக்க முயற்சிக்கிறேன் என்று நான் கூறி உங்களுக்கு அனைவருக்கும் எனது பத்திரிகை நண்பர் ஒவ்வொருத்தர் பேரை சொன்னால் எல்லாருமே நம்ம எது பேசினாலும் உடனே கொண்டு போய் நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நியூஸில் வர வைக்கிறேன். உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. சார் சொன்னதை உடனடியாக செயல்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த இதில் பெப்சி மூலமாக வர்றதில் நமக்கும் 50 வீடு இருக்குன்னு ஆர்கே சுலமணி சார் சொல்லியிருக்காங்க நம்ம தலைவர்கிட்ட. அதையும் முயற்சி பண்ணுவோம். அப்புறம் சாரும் பத்திரிகையாளர், ஆர்வி உதயகுமார் சாரும் ஒரு பத்திரிகையாளர். அவரையும் நம்ம சங்கத்தில் பாக்கியராஜ் சார், கமல் சார் அவங்கள மாதிரி இணைக்கணும். அதுக்கு தலைவர் முயற்சி எடுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இதையே சொன்ன ஆர்வி உதயகுமார் ஐயா அவர்களுக்கு மிக நன்றி. அதே மாதிரி கே பாக்கியராஜ் ஐயா அவர்கள் வந்து எதை பற்றியும் நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சமூக வலைதளங்களில் வந்து இப்போ சமீபத்தில் பத்திரிகையாளர்கள் இருந்து திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் இருந்து மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் சார்பாக எல்லாருமே வந்து அவங்க பக்கம் தான் நிற்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க எதை பற்றியும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நமது மக்கள் தொடர்பு சங்கம் சார்பாக நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் பங்கெடுத்துக் கொள்கிற திரு பெருதுளசி அவர் உங்களுக்கு கேட்கிறார். ஸோ 2 பேருமே பேசுகிறாங்க. முதல்ல விஜயமுரளி அண்ணா அவர்கள் பேசுவார்கள். பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் இப்போ இந்த மலர் வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வர சினிமா பத்திரிகையாளர் சங்கத்துக்கு எங்கள் யூனியன் சார்பில் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளோ பேரில் 2 பேர் கைத்தட்டினீங்க, நன்றி. ஸோ உங்களுக்கும் சினிமாக்காரங்களுக்கும், அதாவது நடிகர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், இயக்குநர்களுக்கும் பாலமாக இருக்கிற
எங்களையும் அழைச்சி நீங்கள் கௌரவப்படுத்துனதுக்கு எங்கள் யூனியன் சார்பில் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி வந்து இப்போ உங்ககிட்ட வந்து முதல்லலாம் வந்து ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், பத்திரிகாரங்கிட்ட கொஞ்சம் நல்லா அந்யோன்யமாக பேசுவாங்க. அதுக்கு நாங்கள் வந்து இணைப்பு பாலமாக இருந்திருக்கிறோம். அது என்ன ஆகுது, காலகட்டத்தில் நாளாக உட்கார்ந்த இடத்துல செய்தி போடுற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுட்டீங்க. ஒரு கான்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து சில பேர் கூட தான் உங்களுக்கு பர்சனல் கான்டாக்ட் இருக்குது, பேசுகிற மாதிரி இருக்குது. அதுக்கு பிஆர்ஓக்கள் வந்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, சொல்லாத விஷயங்கள், பேசாத விஷயங்கள்லாம் கூட இப்போ வந்து நல்லா வந்துடுது. ஏன்னா இப்போ பத்திரிக்காரங்கக்கிட்ட வந்து இப்போ ஒரு பாலமாக இருக்கிறது. இப்போ உதயகுமார் சார் பேசினார். இப்போ நான் பேசின உடனே வந்து அதே மாதிரி ராதாரவி சாரும் பேசுவார். நாங்கள் பேசின உடனே நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிற இடத்துல நெகட்டிவான விஷயங்களும் கொஞ்சம் நிறைய ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துட்டுருக்குது. ஒரு படமாக இருக்கட்டும், ஒரு கதை விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசராக இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்லதுன்னு நினச்சி போகிற விஷயங்கள் வந்து அது வேறு மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லது. இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ஏன்னா சினிமாக்காரங்க நல்லா இருந்தால் தான் பத்திரிக்காரங்க நல்லா இருக்க முடியும், தியேட்டருக்காரங்க நல்லா இருக்க முடியும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்லா இருக்க முடியும். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளை மட்டும் பெருசுப்படுத்தி ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைகளை கொஞ்சம் நிறையா சொல்லுங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் குறைகள் கொஞ்சம் கம்மியாக தெரிகிற பட்சத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு நிறையா எதிர்காலங்கள் இருக்கும் சினிமாக்காரங்களுக்கு. எதுக்குன்னா சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து சூழ்நிலை அப்படி இருக்குது. யூடியூபும் வெப்சைட்டு இதெல்லாம் நிறைய வந்த பிறகு நம்ம சேனல்லையோ பத்திரிக்கையிலோ வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுது. சார் சொன்ன மாதிரி ஸ்டேஜ் விட்டு இறங்குறதுக்குள்ளேயே அந்த நியூஸ் வந்துடுது. இது மேடையில் இருக்கிறது வரைக்கும் கேள்விப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து போடுறதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி கேட்டுட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா திருப்பி சொல்கிறது காரணமே இன்றைக்கி என்னென்ன படங்களோட ஓட்டங்கள் கம்மியாக இருக்குது. ஏன்னா தேட்டருக்கு ஜனங்கள் வர்றதே இல்லை. அதை வர வைக்கிறதுக்கான வழிகளை சினிமா பத்திரிகையாளர் சங்கம் கொஞ்சம் கூட்டு முயற்சியாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இந்த சங்கம் வந்து மேன்மேலும் வளர்ந்து நிறைய வெற்றி வகைசோட நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருத்துளசி பழனிவேலன் பேசுவார்கள். செயலாளர். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை. நம்மளை ஒருத்தர் சார்ந்து ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒன்றா அன்பாக அதே சகோதரராக நம்ம இருக்கோம். ரொம்ப சந்தோஷம்தான். நீங்கள் தொடர்ந்து இவ்வளோ வருஷம் நம்ம பணியாற்றிருக்கோம்னா நம்மளுடைய நட்பு, அன்பு இன்னும் தொடர்ந்து இருக்குது. இந்த விழா வந்து மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், 3 நாளில் மலர் போட்டாங்கன்றாங்க. இந்த மலர் போடுற விஷயம் பெரிய போராட்டமாக இருக்குது. மலர் இந்த விளம்பரம் வாங்குறது, வசூல் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். அதெல்லாம் எங்களுக்கு அது பெரிய இன்னும் எட்டாத கண்ணியமாக இருக்குது. அதை சீக்கிரம் அது எப்படி நீ உங்ககிட்ட கேட்டு அது போட்டிக்கெலாம் வரமாட்டோம், பண்ணணும். அந்த அளவுக்கு இவர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. மலர்லாம் சிறப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச முதல்ல மேஜர் தாசன் தான் முதல் தொடங்கி வச்சிருந்துச்சு அந்த மலர் போடுற ஐடியா. இவ்வளோ சிறப்பாக மலர்லாம் வர்றது ஐடியா, அந்த பழைய சினிமாங்களை பற்றிலாம் சொல்கிறது அவர் தான் பண்ணுவார். தொடர்ந்து அவர் மாதிரியே அதே சாயல்லே பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த சங்கம் நல்லபடியாக சிறப்பாக வளரணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், ஒரே அடிப்படையில் ஒரே கருத்தில் ஒன்றா இருக்கணும், எந்த சூழ்நிலையும் மாறாமல் நீங்கள் ஒன்றா இருந்து வளரணும் அப்படின்னு வாழ்த்தி இங்கே பிஆர்ஓ யூனியன் சார்பில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது வந்து தலைமை உரை ஆற்றுவதற்கு முன்னாடி திரு பாக்யராஜயா அவர்கள் கரங்களால் நமது சங்க உறுப்பினர்கள் அடையாளமாக ஒரு 5 பேருக்கு இன்றைக்கு தீபாவளி பரிசு இங்கே மேடையில் வழங்கப்படும். மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் நான் ஆஃபீஸில் வந்து பெற்றுக்கொள்ளவும். ஆமாம், அது உதயகுமார் ஐயாவும் 5 பேருக்கு வழங்குவார்கள். கலைப்பூங்கா பிரபு சார் அவர்கள் வாங்க. திரு இந்த கிஃப்ட் வந்து நமக்கு வந்து நம்ம எல்லாரும் நமக்கு வந்து கொடுத்தது வந்து இப்போ நாளைக்கு ரிலீஸ் ஆகிற பில்லா பாண்டியோட தயாரிப்பாளர் கதாநாயகர் ஆர்கே சுரேஷ் வந்து பட்டாசு கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் காதலிக்க நேரமில்லை படத்தோட ரவிச்சந்திரன் சாரோட சன் அம்சவர்தன், அவரும் ஒரு வளரும் நடிகர். இப்போ பீட்டர்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ட்ரெஸ்ஸும் ஸ்வீட்டும் கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு இந்த தருணத்தில் நம்ம வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே. திரு சவிதா ஜோசப் அவர்கள், பிக் எஃப்எம் சந்துரு அவர்கள், குரல் டிவி மோகன் அவர்கள், வெங்கட பிரசாத், அசோகன் அண்ட் லக்ஷ்மணன். திரு மிஸ் ஹேமலதா அவர்கள். ஹேமலதா வாங்க. விஜயகுமாரி அவர்கள்.
10 நிமிஷத்துல இங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னா ஆஃபீஸில் வந்து. ஆமாம் ஆமாம். நேத்தனை இருக்கு இல்லை இன்னும் அந்த அதை கொடுங்க, அதை அப்படியே கொடுங்க. ஸ்வீட் பாக்ஸ் இது கொடுத்து நான் அவர் கொடுங்க. இந்த ட்ரெஸ் கொடுங்க அப்புறம் ஓகே. அந்த ரெண்டு நெக்ஸ்ட் போ போ போ. நீங்கள் கொடுங்கண்ணா. மற்ற உறுப்பினர்கள் வந்து கண்டிப்பா அலுவலகத்தில் வந்து இன்னைக்கே வந்து தீபாவளி பரிசுகளை பெற்று செல்லுமாறு. ஆமா, ஸோ மகளிருக்கு வந்து புடவை இருக்கு, ஒருவேளை ட்ரெஸ் மாற்றி வந்ததுன்னா நீங்கள் கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மற்ற உறுப்பினர்களும் இன்றைக்கே வந்து பரிசுகளை பெற்று செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரொம்ப நன்றி ஐயா. அடுத்தது தலைமை உரை ஆற்றுவது ஐயா அவர்கள். சார், இப்போ இந்த இந்த 100 ஆண்டுகள் இல்லாத ஒரு சாதனை. அதாவது இது வரைக்கும் எத்தனையோ கம்ப்ளைண்ட், கதை திருட்டு அது இதுன்னு வந்திருக்குது. ஆனால் இந்த ட்ரிப்பு தான் முதல் நம்மளும் ஒரு வகையில் எழுத்தாளர்கள் தான், பத்திரிகையாளர்களும். அப்படிப்பட்ட நமக்கு வந்து ஒரு சிறப்பு சாதனையாக பல லட்சங்களை அந்த கதைக்கு உரியவருக்கு வாங்கி கொடுத்தது பெரிய சாதனை. அதுக்காக சாருக்கு எல்லாரும் ஒரு முறை கை தட்டணும். இப்போ சார் பேசுவோம். சக சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய இந்த தீபாவளி மலர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அவர் போகிற போக்கில் போட்டுவிட்டு போயிட்டார், பணம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரச்சனையே அதுதான், பணம் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது. நான் பேர் வாங்கி கொடுக்குறதுக்காகத்தான் சிரத்தை எடுத்துக்கிட்டேன். அதனால் அந்த பங்கீடு மட்டும்தான் என்னோடது. அப்போ ரெண்டாவது, இது வந்து நான் பெருசாக அதை இதையும் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனுடைய ஆதங்கமும் அதனுடைய ஃபீலிங்கும் தான் வந்து இவ்வளோ பெரிய இதாக வந்தது செய்தியாக இருக்க ஒழிய நம்ம பண்ணது பெருசல்ல. உண்மையிலேயே நிறைய பேர் ரொம்ப காலமாக வந்து அது பாதிக்கப்பட்டு மனசுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்ததுனால அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து நிறைய பேர் வந்து, ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து அது இவ்வளோ தூரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஸோ அதனால் அது ஒரு சாதாரண விஷயந்தான். உதயகுமார் வந்து சொல்லும்போது சொன்னார், வேதனை, இது வேதனையெல்லாம் ஒன்றும் இல்லை, சோதனை, அவ்வளோதான். ஏன்னா வேதனைப்படுறது அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது எத்தனை மும்முனை தாக்குதல் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் நான் முதல்லையே சொன்னேன், ஈசி மீட்டிங்லேயே நான் சொன்னேன் இது எந்தெந்த ரூபத்துலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரக்கூடாதுன்னு நினச்சது, அது வந்துடுச்சு. ஸோ அதனால் அது எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நான் ரிசைன் பண்ணது கூட என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த போராட்டம் இருக்கக்கூடாது, இனிமேலாவது ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு உண்டான வழிமுறைகளுக்காக தான் நான் வந்து டிசைன் பண்ணிட்டு முறையாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணது. அதனால் இது மலர் வெளியீட்டு விழாவில் வந்து இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ திடீர் சாம்பார் திடீர் ரசம் மாதிரி வந்து 3 நாளில் வந்து இதை கொண்டு வந்ததுங்கிறது உண்மையிலேயே சாதனை தான். அதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்னொன்று, இதை பார்க்கும்போது என்னென்னா, இந்த வருஷம்தான் பாக்கிய ஆரம்பிச்சுலேருந்து தீபாவளி மலர்னு நான் போடல பாக்கியாவில், இந்த வருஷம்தான் போடல. என்னென்னா இந்த சர்க்கார் மேட்ரு ஆரம்பித்ததுலேருந்து ஃபுல்லாக அதில் போனதுனால எனக்கு வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள், செஞ்சால் சிறப்பாக செய்யணும், இல்லை அப்படின்னு சொன்னால் செய்யாமல் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை வேண்டாம், சரி பரவாயில்ல, அப்புறம் பொங்கலுக்கு ஏதாவது சிறப்பாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியலங்கும்போது ஏனோ தானன்னு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கில் தான் போட முடியாமல் போச்சு. சில பேர் எப்படி இருந்தாலும் பாருங்கள், விஜய் ஆனந்த அவர் பாருங்கள் வரவேற்பு நிறுத்திட்டு நீராறும் கடல் கொடுத்தானே, சுதி சுத்தமாக நம்ம பாட முடியலன்னா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவர் வந்து முறையாக அது பண்ணணும் அப்படிங்கிறதுனால கரெக்டாக அவர் வந்து எடுத்து வச்சு பாடினார். இதை பற்றி அவர் ஒரி பண்ணிக்கல, என்னுடைய கடமை நான் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது வந்து சங்கம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார்லேருந்து ஆரம்பித்து
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியொளி சண்முகத்திலிருந்து ராமானுஜம், ராமமூர்த்தி, வல்லபன், ராவணன், இப்படி எத்தனை பேர் இந்த சங்கத்தில் வந்து எல்லாருமே இந்த சங்கத்தில் இருந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் சங்கம் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் இப்போ வந்து நம்ம மேஜர் தாசன் அவர்கள் வந்து மறுபடியும் ஒன்று சேர்த்திருக்காங்க. அப்படின்னா பிரிஞ்சு போகிறதுங்கிறது வந்து அது ஒரு நல்ல அறிகுறி தான் என்ன கேட்டால். ஏன் அப்படின்னா ஒரு இது சொல்லுவாங்க, ரக்கம் முளைச்சிருச்சு அதனால் பறந்து போகணுன்னு ஆசைப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரக்கம் முளைச்சி பறக்கலைன்னாலும் அப்புறம் ரக்கம் முளைச்சதுக்கு அர்த்தம் இல்லையில்ல. அதனால் ஒவ்வொருத்தரும் அப்படி போனாங்களே ஒழிய, ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக வந்து அவங்கவுங்க பேர் நிற்கிற மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க. இப்போ ராமமூர்த்தினா சினிமா எக்ஸ்பிரஸ் ராமமூர்த்திங்கிற மாதிரி, மதியொளி சண்முகங்கிற மாதிரி, இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க பேர் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் சங்கம் வந்து ஒன்றா இருந்தால் அதனுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதை வந்து அதுக்கான முயற்சியில் வந்து மேஜர் தாஸ் இறங்கி இப்போது மதியொளி சண்முகம் அவங்க ஃபேமிலியில் எனக்கு செல்வம், எனக்கு அவர் மதியொலி சண்முகம் சார் தெரிஞ்சால் கூட எனக்கு அவரை விட செல்வம் எனக்கு பிஆர்ஓ இருந்ததுனால, எனக்கும் மட்டும் இல்லை பூர்ணிமாவுக்கும் பிஆர்ஓ இருந்ததுனால அவருடைய இழப்புங்கிறது வந்து எப்போவுமே மனசுக்குள்ளே அது இருந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று. ஸோ பாலேஸ்வரர் அவர்கள் இந்த தடவை தலைவராக வந்திருக்காரு. ஸோ சிறப்பான முறையில் செயல்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் பின்னால் மேஜர் தாசன் இவங்கெல்லாம் இருக்காங்க. பக்கபலமாக இன்னும் கார்த்திகேயன்லேருந்து செக்ரட்டரியிலேருந்து இன்னும் நிறைய பேர் இதுக்கு பக்கபலமாக இருக்காங்க. மெயினாக வந்து என்னென்னா, ஏதோ சொல்ல வந்த முக்கியமான விஷயம் இன்றைக்கி ஏதோ மெயினாக வந்து சொல்ல வந்தது, நண்பர் உதயகுமார் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு, எல்லாத்துக்கும் வீடு கட்டுறதுக்கு உண்டானது என்ன அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அவர் இந்த மாதிரி இடத்துல வந்து கரெக்டாக அதை யோசனை பண்ணிட்டு வந்து அது இருந்தால் செஞ்சுக்கோங்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல திட்டத்தை வந்து இங்கே அறிவித்தார். அது என்ன கேட்டால் சீக்கிரமாக செஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். என்னென்னா, நாட்டினுடைய சூழ்நிலை மறுபடி தேர்தல் கீறுதல் அதெல்லாம் வந்துட்டால் அப்புறம் எல்லாருமே பிஸி ஆகிடுவாங்க. அப்புறம் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் வந்து இப்போ அவர் நல்ல ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு, கரெக்டான நேரத்தில் வந்து இதை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பத்திரிகையாளர் சங்கத்தில் வந்து எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே, நான் புதிவார்ப்புகள் டைம்லேயே அந்த புதிவார்ப்பில் முடிஞ்சு அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணலான்னு ஆரம்பிக்கும்போது எனக்கு பத்திரிக்கையில் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது ஆரம்பத்துலேருந்து. ஆனால் அந்த நேரத்தில் நண்பர் அவர் வந்து நண்பருங்கிறத விட சீனியர் சோலை அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், ஒரே நேரத்தில் 2 போட்டில் கால் வைக்காதீங்க, அது சரியாக வராது, கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சினிமாங்கிறது என்னவோ அதே அளவுக்கு வந்து அவ்வளோ சிறந்து எடுத்தால் தான் பத்திரிக்கையிலையும் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் சொன்னது நியாயமாக இருந்ததுனால அப்போ அந்த பத்திரிக்கை ஆசை வந்தது வந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் சினிமாவில் ஸ்திரமாக கால் ஊன்னதுக்கப்புறம் இது நம்மால் பீரியடில் தான் வந்து அதுக்கப்புறம் பாக்கியா புக்கை ஆரம்பித்தேன். அதை ஆரம்பிக்கும்போது என்னென்னா ஒரு ஆத்ம திருப்திக்காக தான் அதை ஆரம்பிச்சது. ஏன்னா அதில் வந்து நிறையா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து அது ஒன்று. அந்த படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது வந்து அதை வந்து மற்றவங்க கூட பங்கெடுத்து அதாவது பங்கு போட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட எனக்கு இருக்குது. என்னென்னா சினிமாங்கிறது வியாபாரங்கிறதுனால அதில் சில விஷயங்களை மட்டும்தான் சொல்ல முடியும், எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் எத்தனையோ விஷயங்கள் ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி, குறிப்பாக இளைஞர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சினிமாவை நான் உபயோகப்படுத்த முடியாது, பத்திரிக்கை இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால் பத்திரிக்கைங்கிறது வந்து ஆரம்பிச்சிட்டேன். பத்திரிக்கை ஆரம்பித்ததுக்கப்புறம் பத்திரிக்கையில் வந்து வருமானமெல்லாம் இல்லை, வருமானம் தான் அது, அதனால் எந்த உபயோகமும் இல்லை. ஆனாலும் என்னுடைய ஆத்ம திருப்திக்காக அந்த பத்திரிக்கையை வந்து தொடர்ந்து நான் நடத்திட்டே வந்துட்டுருக்கிறேன். அதனால் சினிமா கிசுகிசுவும் அதுக்கப்புறம் அரசியல் காசிப்பு, அது அரசியலை பற்றி விமர்சனங்கள் இதெல்லாம் இல்லாமல் ஒரு 30 வருஷமாக ஒரு பத்திரிக்கை நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அதுக்காக நான் வந்து அதில் இறங்கி வரல, சினிமாவை பற்றி கிசுகிசு. ஏன்னா நானே சினிமாவில் இருக்கும்போது விமர்சனம் கூட என்னால் எழுத முடியல. என்னென்ன என்னங்க நீங்களே இதில் இருந்துட்டு நீங்களே இப்படி எழுதுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எழுதுறதுனால பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிறதுனால வந்து பாராட்டுறது மட்டும்
படங்களை பற்றி ஏதாவது வந்ததுன்னா அப்பப்போ கேள்வி பதிலையோ வேறு எதையாவது பாராட்டு மட்டும் சரி வச்சுட்டேன் ஒழிய விமர்சனங்களை வந்து பாக்கியால் வந்து நான் வைக்கல. அதே மாதிரி அரசியலில் கூட கார்ட்டூன் போடுறதோட சரியாக ஒழிய வேறு அதிகமாக சாடி எங்கேயும் பத்திரிகையில் எழுதுறது அப்படிங்கிறது வந்து சரியாக வச்சுக்கல. ஸோ இப்போ இந்த சங்கத்தில், இந்த எழுத்தாளர்கள் சங்கத்தில் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து இதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று தான் நான் சொல்ல விரும்புறது, நான் ஒன்றும் பெருசாக பண்ணல. ஆனால் வந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருந்ததுனால அவங்கெல்லாம் ஒரு மூச்சு விடுறதுக்கான ரொம்ப நாளாக அவங்களுக்குள்ளே இருந்த மனசுக்குள்ளே அதாவது தாங்கி அது என்னடா பண்ணுறது, நமக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனக்குமுறல் தான் வந்து இப்போது இந்த இது அவருக்காக நான் போராடினப்போ எல்லாருமே அது வந்து நல்லபடியாக அவருக்கு பேர் கிடைச்சது அப்படின்னு சொன்னேன். இதில் நிறைய பேர் மறுபடியும் பத்திரிக்கையில் அதில் எல்லாம் அதை ஒரு சாடலாக சொல்லும்போது தான் கஷ்டமாக இருக்குது. என்னென்னா முருகதாஸ்கிட்ட போய் கேள்வி கேட்கும்போதே வெளியே கோர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே சமரசம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லும்போதே ஊடகங்கள் அப்போது திருநகதனை ஒத்துக்கிட்டாரா அப்படின்ட்டு எடுத்துன்னே இந்த கேள்வியை கேட்டு கேட்டு எப்படியோ சுமூகமாக ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படிங்கிறத விட மறுபடியும் அவரை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவர் நிறுத்தி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதுல வந்து கிராஸ் பண்ணி இப்போது இந்த 2-3 நாளைக்கு முன்னால் கூட ஒரு ஊடகத்தில் ஒரு டிவி இதில் வந்து கேட்டிருந்தேன். அதில் ஒரு 4 பேர் நிற்க வச்சுக்கிட்டு அவருக்கு கேள்வி கேட்குறவர் கேட்டுக்கிட்டு இருக்கார். அவர் இந்த டிவி சேர்ந்தவர். அவர் ஆரம்பத்துலேருந்து ஒரே கேள்வி தான், பாக்யராஜ் எப்படி அவர் இவ்வளவும் தெரியுமல்ல கதையை எப்படி வெளியே சொல்லலாம் அப்படின்னாரு. அதுக்கு 4 பேரும் வந்து பதில் சொல்ல வர்றாங்க, இவர் விட மாட்டேங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள், கதையை எப்படி வெளியே சொல்லலாம். கடைசி வரைக்கும் இதையே தான் இவர் பேசியிருந்தார் ஒழிய மற்றவங்க யாரையுமே பேச விடல. நல்ல வேளை அவங்கெல்லாம் அதை தாண்டி ஏன் கதை சொன்னேன். கதை கூட நான் வந்து சொல்லலை, கதை வந்து அவங்க சொன்னது தான். அவர் வந்து படம் ஏதோ டீசரோ ஏதோ வெளியீட்டு விழாவில் வந்து ஒரு இதுதான் என் கதை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சாராம்சம் அது என்னங்கிறது சொல்லியிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு தான் அந்த ராஜேந்தருங்கிறது என்கிட்ட வந்து சார் பேப்பரில் இப்படி வந்திருக்கு, இதுதான் என்னோடய கதை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு தான் வந்து என்கிட்ட சொன்னார். அதனால் கதையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அவங்க கொடுத்தது தான், நான் வந்து எங்கேயுமே சொல்லலை. அதே மாதிரி கதையை வந்து எல்லோரும் சொன்னேன்னா பிரச்சனையே கதை தான், இது 2 கதையும் ஒன்றா அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி ஆமாம் 2 கதையும் ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்கிறீங்க சொல்லுங்கன்னா அது 4 லைனாவது நான் சொன்னால் தான் வந்து அது எப்படி ஒன்று அப்படிங்கிறது தெரிய வரும். அதனால் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி வந்து நான் வந்து அந்த ஏதோ ஒரு ஊடகங்கள் எல்லாம் திடீர்னு ட்விட்டரில் அங்கே இங்கேயும் எல்லா பக்கம் வந்து அவருக்கு கொடுத்த கடிதத்தினுடைய அந்த கடைசி பக்கம் திடீர்னு எப்படியோ வெளியே வந்துடுச்சு. அது வந்ததுனால எல்லோரும் என்ன கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொசிஷனில் நான் வந்து உட்கார்ந்தேன். அதனால் சொன்னேன். அது சொன்னது வந்து கடைசியில் வந்து கதையை சொல்லிட்டாருன்னு கதை வந்து ரிலீஸுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிது. இது வந்து பெரிய அவர் பண்ணுற படங்கள் வந்து ஒரு பெரிய கிரைம் இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம், ஒரு ஆக்ஷன் படம். அதுதான் விஜயினுடைய இது. முருகதாஸ் அதுதான் எடுக்க போகிறாரு. அதில் வந்து என்ன அதே கண்களில் வந்து எடுக்கிற மாதிரி அவங்க எடுத்துனையுமே டைட்டிலில் போடுவாங்க, ஆரம்பத்திலேயே போட்டாங்க, தயவுசெய்து கதையின் முடிவை வெளியே சொல்லாதீர்கள்னு. ஏன்னா அந்த மாதிரி படத்தில் வந்து சஸ்பென்ஸ் இருக்கும், நடிகரவையில்னா யார் கொலைகாரங்கிறது சஸ்பென்ஸ் இருக்கும். இதில் என்னது இருக்குது, விஜய் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னென்னா ஓட்டு போட்டால் மாற்றி போட்டாங்க, உடனே சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வில்லன் இருப்பான், கடைசி வரைக்கும் சண்டை இருக்கும் அப்படிங்கிறது தான் சக்ஸஸ் ஆக போகிறாருங்கிறது. அதனால் கதை இது சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போல்லாம் வந்து 4 நாளைக்கு முன்னாலேயே வந்து நம்ம அந்த கீழே சப்டைட்டில் போடுறதுக்காகவும் சென்சாருக்காகவும் வந்து 4 நாளைக்கு முன்னால் 5 நாளைக்கு முன்னாலேயே நம்ம அனுப்ப வேண்டியிருக்குது வெளிநாட்டுகளுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து படத்தை பற்றி அபிப்பிராயம் வந்துட்டு சில நேரங்களில் படமே வந்துடுறது உண்டு. நிறைய படங்கள் அப்படி தான் வருது. ஸோ அதனால் நம்ம சொல்லி கதை என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. ஜனங்களே இப்போ வந்து ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன பிட்டு செய்திகளை வச்சு அவன் கதை என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்றான். அதனால் அவன் ஈஸியாக இதாப்பா கதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ கதை இல்லைன்னா தான் பிரச்சனை. நிறைய படங்கள் அது இருக்கிறது இல்லை, அதுதான் பிரச்சனை. அதனால் அந்த சர்க்கார் பட பிரச்சனை வந்து நல்லபடியாக முடிஞ்சது. அவர் வந்து டைட்டில் போடுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இது வந்து எனக்கு கிடைத்த வெற்றிங்கிறதல்ல, உண்மையிலேயே ஒரு சுயமாக சிந்தித்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு எழுதி வச்சவனுக்கு அவனுக்கு ஒரு பாதுகாப்பு, ஸோ அவனுக்கு கிடைச்ச வெற்றி, அவ்வளோதான். அதனால்
சங்கத்தினுடைய தலைவருங்கிற முறையில் வந்து அது செஞ்சது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னென்னா மேற்கொண்டு இதே மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் நான் ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கிட்டால் தான் வந்து மறுபடியும் அடுத்து என்னால் கரெக்டாக நேரம் போக முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு தடையும் என்னை சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அடுத்தது இதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் நான் ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிக்கிறேன், முறையாக வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஓரளவுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தில் வந்து அவங்க நேற்றுக்கு வந்து கேட்டோன்னே சரின்னாங்க. அப்புறம் 11 மணி இவர் சொல்லிட்டு இருந்தார்ல உதயகுமார், நான் 11 மணிலேருந்தே வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்த்தாப்பில் தானேன்னு சொல்லிட்டு நானும் 11 மணிலேருந்தே இவங்க கூப்பிடுவாங்கன்னு ரெடியாக தான் வெயிட்டிங் இருந்தேன். அப்புறம் அங்கே தேட்டர் போய் இங்கே தேட்டர் போய் அதுக்கப்புறம் இங்கே பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எப்படியோ 3 நாளில் ஒரு நல்ல மலரை வந்து வெளியிடுறதுக்கு ரமேஷ் பாபு அவர்களெல்லாம் வந்து முயற்சி பண்ணி பிரமாமா பண்ணியிருக்காங்க. அவருக்கு எந்த அளவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ பத்திரிகை இந்த மலர் வெளியிடுறதுக்கு வந்து இவ்வளோ முயற்சி பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். என்னை வந்து அழைச்சதுக்கு நான் இதுலேயே ஒரு ஆள் தான், அதனால் என்ன பெருசாக அழைக்கணுங்கிறதோ இல்லை நான் வர்றதுங்கிறதோ ஒரு பெரிய மேட்ரு இல்லை. என்னை மேஜர் தாசன் கரெக்டாக பிடிச்சி போட்டுருவார் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் விடாமல். ஸோ பாலேஸ்வரர்லாம் வந்து அவர் வேறு அங்கே வந்துட்டார் மத்தியானம். நான் 2 மணிக்கு இங்கே வந்துடுறேன்னா வெளியே பார்க்குற கதவை திறந்து அவர் நின்றுருக்காரு. என்னடானா எங்கே வராமல் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை லேட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வந்து ரெடியாக நின்றுருந்தார் எஸ்கார்டு மாதிரி. ஸோ அவருங்கெல்லாம் எவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிறாங்கிறது அந்த ஒரு விஷயத்துலேயே தெரியுது. ஸோ நிறைய பேர் வந்து அதை பாராட்டுறதுக்காக விஜய் முரளிலேருந்து நம்ம துளசிராமன் எல்லாம் நிறைய பேர் அதுக்காகவே வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா நானும் சங்கத்தில் ஒரு மெம்பருங்கிற மாதிரி அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி வாழ்த்துக்கள். பத்திரிகையாளர் சங்கம் ஒன்றுபட்டு மீண்டும் இந்த சினிமா பத்திரிகையாளர் சங்கம் முதல்ல எப்படி ஆரம்ப காலத்தில் இருந்தோ அதே மாதிரி வந்து மீண்டும் ஒற்றுமையோடு வளரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் அவர்கள் பாக்கியராஜ் அவர்களுக்கும் இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவர்கள் சார் அவர்களுக்கும் பிஆர்ஓ சங்கத்தின் தலைவர் விஜயமொழி சார் அவர்களுக்கும்